ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இன்ட்ரோவில் உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். 2026 ஆண்டுடைய 2வது மாதமான பிப்ரவரி மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. பிப்ரவரி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்தது என்ன, 2026 ஆண்டுடைய 3வது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமாங்க, 3வது மாதம் மார்ச் மாதமானது பிறக்க இருக்கக்கூடிய மார்ச் மாதம் கிரகநிலைகளால் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் கிடைக்கும் என்பது ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி குறிப்பிட்ட அந்த ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு மார்ச் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை முழுமையாக பெறுவதற்கு நீங்கள் மார்ச் பிறக்கக்கூடிய முதல் நாள் ஒரு பரிகாரம் ஆன்மீக ரீதியாக செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை செய்கிறதுனால எந்த மாதிரியான பலன் உங்களுக்கு மார்ச்சில் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் வீடியோவை ரிஷப ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு 2026 மார்ச் மாதம் பிறக்கிறதுனால இதில் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல உங்கள் ராசிக்கு ஆரோக்கிய ரீதியாக என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஆரோக்கிய ரீதியாக என்ன பலன் கிடைக்குங்கிறத உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சுக்குங்க. உங்கள் உடல்நல காரியங்களுக்கு ஒரு நல்ல மாதம். சூரியன் உங்களுக்கு அசாதாரண வலிமையையும் உயர் சக்தியையும் மார்ச்சில் அளித்து ஆரோக்கியமான உடலை உருவாக்குவார். இது காற்றுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல. சாதாரண ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தவிர செரிமான மண்டலத்தில் நோய்கள், குறிப்பாக அதிகப்படியான காற்று பற்றி நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியதாக அறிவுறுத்தப்படுது. மேலும் எந்த ஒரு துன்பமும் ஒரு சிறிய நோயாக இருந்தாலும் நேரத்தை வீணாக்காம சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் உங்களுக்கு. இது குறிப்பாக உண்மை. ஏனெனில் குணமடைதல் விஷயங்கள் சிக்கலாக்கும். இது மெதுவான மற்றும் சலிப்பான செயல்முறை என்று கூட சொல்லலாம். இந்த மாதம் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் நட்சத்திரங்கள் உங்கள் உடல்நல விஷயங்களில் மிகவும் சாதகமாக இருக்குது. எளிய சாதாரண முன்னெச்சரிக்கைகள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதுமானது. அதை நான் சொல்கிறல, எந்த ஒரு சிறிய நோயாக இருந்தாலும் நேரத்தை வீணாக்காமல் உடனே சிகிச்சை அளிச்சுக்குங்க. அந்த மாதிரி சின்ன விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கனாவே ஆரோக்கியத்தில் சீரும் சிறப்புமாக இந்த மாதம் நீங்கள் இருக்க முடியும். அப்புறம் உங்கள் ராசிக்கு நிதி ரீதியாக என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நிதி ரீதியாக என்ன கணிப்புங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மார்ச் மாதம் உங்கள் நிதி விவகாரங்களுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்குது. அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்ட உங்களுக்கு அதிக லாபமானது ஈட்டுவீங்க. எஃகு தொழிலில் பணிபுரியவங்க அல்லது எஃகு பொருட்களை வர்த்தகம் செய்பவர்கள் அல்லது கையாள்பவர்கள் போன்றவர்கள் அதிக லாபம் மார்ச் மாதம் ஈட்டுவீங்க. நீங்கள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வழக்கு அல்லது தகராறுலையுமே உங்களுக்கு சாதகமாக முடிவு ஏற்படுவதற்கு தெளிவான வாய்ப்பு கிரக ரீதியாக இந்த மார்ச் மாதம் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி பாசிட்டிவான முடிவால் நீங்கள் நிதி ரீதியாகவும் லாபம் பெறுவீங்க. எனவே வரக்கூடிய மார்ச் காலகட்டத்தில் இது போன்ற எந்த ஒரு சர்ச்சையும் முடிவுக்கு வருவதை நீங்கள் உறுதி செய்யலாம். நீங்கள் உழைக்கணும், அது மட்டும் பாருங்கள். உங்களில் பெரும்பாலானோர் உங்கள் முயற்சிகள் மூலம் எதிர்பார்க்கக்கூடிய லாபங்களை பெற முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினாக முதலீடு மற்றும் புதிய முயற்சிகளுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது. அதை நீங்கள் தைரியமாக மார்ச் மாதம் மேற்கொள்ள வேண்டும். நிதி ரீதியாக இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் தொழில் மற்றும் தொழிலில் கணிப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு தொழில் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மார்ச் மாதம் நீங்கள் தொழில் ரீதியாக நன்றாக செயல்படுவீங்க. ஏனெனில் உங்களை நோக்கிய நட்சத்திரங்களுடைய சேர்க்கை ரொம்ப சிறப்பு வளர்ச்சிக்கு மிகவும் சாதகமாக இருக்குது. நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். மேலும் அதற்கு ஏற்ற வெகுமதிகளை பெற முடியும். வணிக நோக்கங்களுக்காகவோ அல்லது உங்கள் வேலை தொடர்பாகவோ பயணம் செய்வது இருக்குது. அதெல்லாம் செய்தீங்கன்னா நன்மை பயக்கும். தெற்கு திசை குறிப்பாக சாதகமான திசையாக இருக்குது. அந்த திசையை வந்ததுன்னா தொழிலுக்காக பயணம் மேற்கொள்ளாமல் இருக்காதீங்க.
இருப்பினும் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் அரசியலில் ஈடுபட்டு இழுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் உறுதியாக மறுக்க வேண்டும். தவறினால் விளைவுகள் மிகவும் சாதகமற்றதாக இருக்கும். இது தவிர தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய மாதமாக மார்ச் மாதம் இருக்குது. கரெக்டாக அதை பயன்படுத்திக்கோங்க. தொழிலில் உங்களுக்கு தொழில் கணிப்புகள் இப்படி தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கல்விக்கு என்ன மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கல்வியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதம் உங்களில் பெரும்பாலானோர் உங்கள் கல்வியில் எங்கும் முன்னேற கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியது இருக்குது. உயர்கல்வி பயில்பவர்கள்லாம் அதிகபட்ச பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு உறுதியான முயற்சி இருந்தால் அவற்றை சமாளிக்க முடியும். உங்களில் பெரும்பாலானோர் சுய உறுதிப்பாடு கொண்டவர்களாகவும் அதே மனநிலையில் திறமைகளை வளர்ப்பதில் மிகவும் சிரமப்படுவதில் இருக்கக்கூடியதை நீங்கள் மாற்றிக்கணும். உங்கள் மன உறுதியால் எல்லாத்தையுமே சரி செய்யுங்க. கலை ஆர்வம் இருக்கிறவங்க உங்கள் இலக்குகள் அடைய நிறைய முயற்சி எடுக்கணும். இதை நீங்கள் உறுதியோடு தைரியத்தோடு செய்தீங்கன்னா மாணவர்கள் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்குங்க. ஸோ கல்வியில் இந்த மாதிரிலாம் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் பயணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதில் என்ன பண்ணுங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். மார்ச் மாதம் உங்கள் நட்சத்திரங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லாததால் பயணங்கள்லேருந்து கணிசமான லாபம் கிடைப்பது மிகவும் குறைவு. உங்கள் வேலை அல்லது வணிக தொடர்பாக நீங்கள் நல்ல விலைக்கு பயணம் செய்யலாம். அதே சமயம் வேறு எதுக்கும் பயணம் செய்யக்கூடாது. ரயில் அல்லது சாலை வழியாக பயணம் செய்யும்போது நல்லது. கணிசமாக விமான வழியாக இருக்கிறத மாற்றிக்குங்க. நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை நீங்கள் அடையிறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். கிழக்கு திசை மிகவும் சாதகமாக இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் அது எந்த குறிப்பிடத்தக்க நன்மைகளையும் தராது. வெளிநாட்டு பயணமும் அவ்வளவு பயனுள்ளதாக இருக்காது. உங்கள் சிரமங்களை அதிகரிக்கக்கூடும். அதனால் பயணங்கள் தொழில் வேலைக்காக இருந்தால் மேற்கொள்ளுங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு குடும்பத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், அதில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் குடும்ப நலனை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் ஓரளவு சிறந்த மாதமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதம் உங்களை நோக்கிய நட்சத்திரங்கள் மிகவும் சாதகமாக இருக்குது. குடும்ப சூழ்நிலையும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. உறுப்பினர்களிடையே நல்லிணக்கமானது இருக்குது. எங்கும் கருத்து வேறுபாடுகள் எதுவும் இருக்காது. அதோடு நிதி ரீதியாக உங்கள் குடும்ப வருமானம் அதிகரிப்பது உறுதி. இது உங்கள் அனைவரையுமே மிகவும் வசதியான நிலையில் வைக்கும். குழந்தைகள் உங்கள் படிப்பு மற்றும் பிற பாடத்திட்டம் சாராத செயல்பாடுகளில் சிறப்பாக செயல்படுவாங்க. இது கூடுதல் திருப்தியை உங்களுக்கு குடும்பத்தில் தரும். ஒட்டுமொத்தமாக ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் ஒரு சில நன்மை பயக்கக்கூடிய மாதமாக மார்ச் மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள் அமைந்திருக்கு. ஸோ குடும்ப வாழ்க்கை நினச்சி பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறமா உங்கள் ராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் வகையில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பொறுத்தவரை நட்சத்திரங்கள்லேருந்து வரக்கூடிய சகுனம் சாதகமாக எதுவும் இல்லை. உங்களில் யாரெல்லாம் அறிவுரைகளை புறக்கணிக்க முனைக்கிறீர்களோ, நீங்கள் வெளிப்படையாக கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஆபத்து. உண்மையிலே குழந்தைகள் மற்றும் அவர்களுடைய தந்தைக்கிடையே கடுமையான பதற்றம் ஏற்படுவதற்கு வலுவான வாய்ப்பு இந்த மார்ச்சில் இருக்குது. உங்களில் பெரும்பாலானோர் படிப்புகளில் செயல்திறன் சிறப்பாக இருக்காது. அறிவியல், பொறியியல் அல்லது மருத்துவம் பயிலக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது. இருப்பினும் உங்களில் சில திறன்கள் தேவைப்படக்கூடிய பணிகளில் உங்கள் கைகளால் நடைமுறை வேலைகளில் சிறப்பாக செயல்படுவது அவசியம். அப்படி செயல்படும் போது தான் நிறைய வெற்றியை பார்க்க முடியும். ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதம் முழுவதும் இதெல்லாம் தான் பலன். கஷ்டமில்லாமல் வாழ இந்த மாதிரியான பலன்களுக்கேற்ப நீங்கள் செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ மார்ச் மாதம் முழுவதும் கஷ்டமில்லாமல் வாழ பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். ஒரு நல்ல விஷயத்தை தூங்குவதாக இருந்தால் மாதத்தில் முதல் நாள் தூங்கலாம். அந்த வகையில் பார்த்தால் மார்ச்சில் குலதெய்வத்தை வேண்டி இந்த ஒரு புது பழக்கத்தை நீங்கள் கொண்டு பாருங்கள். இந்த மார்ச் மாதம் முழுவதும் உங்களுக்கு வரப்போகக்கூடிய கஷ்டத்திற்கு அந்த இறைவனை பொறுப்பேற்றுக்கொள்வார். அதாவது நீங்கள் உங்கள் கஷ்டத்திற்கு பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டாம். உங்கள் கஷ்டத்தையும் பாரத்தையும் அந்த கடவுளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொறுப்பேற்றுக்குவார். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மார்ச்சில் செய்து பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் தான், ஆனால் பவர்ஃபுல்லான பரிகாரம். என்னன்னா, நீங்கள் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். இதை செய்தீங்கன்னா எல்லா நன்மையும் உண்டாகும்.
அதுக்கப்புறம் பூங்காவில் 9 மாதுளை செடிகளை வந்து நடணும். அது கிரகதோஷத்தால் ஏற்பட்ட பாதிப்பை நீங்கள் செய்யும். ஸோ இந்த 2 பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமானது நீங்கும். அதனால் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலன்கள் பரிகாரங்கள் தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.